தேர்தல் பத்திரங்கள் சட்டத்திருத்த மசோதாக்களை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் பத்திரம் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தன. தேர்தல் பத்திரங்கள் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என கூறி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வில் விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த திட்டத்தில் எந்த ஒரு சட்ட விதிகளும் மீறப்படவில்லை, யாருடைய உரிமைகளும் மீறப்படவில்லை என மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கின் வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதில் தகவல்களை வெளிப்படையாக தெரிவிக்காத தேர்தல் பத்திரங்கள் சட்டத்தை மீறும் வகையில் உள்ளன. அதாவது தகவல் அறியும் உரிமைச் சட்டம், அரசியல் சாசன பிரிவு 19(1) ஆகியவற்றை மீறும் வகையில் உள்ளது. தேர்தல் பத்திர விவரங்களை வழங்காமல் இருப்பதற்கான காரணங்களை தெரிவிக்கவில்லை என நீதிபதிகள் தங்களின் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர். கருப்பு பணம் உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த தேர்தல் பத்திரங்களை தவிர வேறு வழிகள் உள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் மின்னணு பரிமாற்றம் மற்றும் தேர்தல் அறக்கட்டளைகள் ஆகிய கட்டுப்படுத்தப்பட்ட வழிமுறைகள் இருப்பதை சுட்டிக்காட்டினர். பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு அதிக அளவில் நிதியுதவி வழங்கும் போது அதற்கு கைமாறு எதிர்பார்க்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள நீதிபதிகள் தற்போதைய விதிமுறைகளின் கீழ் உள்ள தேர்தல் பத்திர முறை சட்டவிரோதமானது என குறிப்பிட்டனர். எனவே தேர்தல் பத்திர முறைகளை ரத்து செய்வதாக அறிவித்த நீதிபதிகள் தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதை வங்கிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் மார்ச் 6ஆம் தேதிக்குள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் வழங்கப்பட்ட பங்களிப்பு குறித்து பாரத ஸ்டேட் வங்கி மூலம் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். தேர்தல் பத்திரத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்புக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ள பதிவில் தேர்தல் பத்திரம் சட்டவிரோதமானது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சரியானதே என குறிப்பிட்டுள்ளார். மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தேர்தல் நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்றும் இந்த தீர்ப்பு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஜனநாயக சமநிலையை மீட்டெடுத்து உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு அரசியல் அமைப்பு மீது உள்ள நம்பிக்கையை நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் பத்திரம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்றுள்ள காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி தனது கஜானாவை நிரப்பிக் கொள்வதற்காக கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் திட்டம்தான் இந்த தேர்தல் பத்திரம் என விமர்சித்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டில் செயல்படுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களைப் போல இந்த திட்டமும் பாரதிய ஜனதாவுக்கு மட்டுமே ஆதாயம் பெற்று தந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் பத்திரங்களில் 95 விழுக்காடு பாரதிய ஜனதாவுக்கு சென்று சேர்ந்திருப்பதையும் காங்கிரஸ் கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அரசின் மிகப்பெரிய ஊழலை உச்சநீதிமன்றம் அம்பலப்படுத்தியுள்ளதாக காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. அதே நேரத்தில் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான மோசடியை விசாரிக்க அமலாக்கத்துறையை இப்போது மோடி அரசு அனுப்புமா எனவும் காங்கிரஸ் கட்சி அறிக்கையின் மூலம் கேள்வி எழுப்பியுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை நாளை ஒருநாள் நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் தாக்கல் செய்திருந்தனர். 3000 பக்கங்களுடன் கூடிய இந்த குற்றப்பத்திரிகை நகல் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டது. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முடிவடைவதால் புழல் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலம் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். அல்லி முன்பாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். இதையடுத்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை பிப்ரவரி 16ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். இதன் மூலம் 20வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டு பதிவு நடைமுறையை வெள்ளிக்கிழமை மேற்கொள்ள உள்ளதால் ஒரு நாள் மட்டும் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை வரும் 22ஆம் தேதி கூட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்துள்ளார். அன்றைய தினமே இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்த அவர், புதிய சட்டப்பேரவை கட்டடம் தொடர்பான கேள்விக்கு கோப்பு 5 மாதங்களாக ஆளுநர் மாளிகையில் உள்ளதாக தெரிவித்தார். பழனி முருகன் கோயில் கிரிவல பாதையில் தனியார் வாகனங்களுக்கு தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு தொடரப்பட்டது. திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு மற்றும் பழனி கோயில் நிர்வாகம் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது.
அதில் கோயில் கிரிவல வீதிகளில் வாகனங்கள் உள்ளே செல்வதை தடுக்க 9 இடங்களில் இரும்பு தூண்கள் மற்றும் நகர்த்தும் தடுப்புகள் அமைக்கும் பணி 2 வாரங்களில் முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் பழனி முருகன் கோயில் கிரிவல பாதையில் யாரும் ஆக்கிரமிப்பு செய்யாத வகையில் நிரந்தர தீர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என கூறினர். திருப்பதி கோயிலை போன்று கிரிவல பாதையில் பக்தர்களை அழைத்து செல்ல பேட்டரி மற்றும் மின்சார வாகனங்களை இயக்க நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சிறிய ஆக்கிரமிப்புகளை கண்டறியும் வகையில் கிரிவல பாதையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இலவச பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் இதுகுறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விருப்பமனு அளிக்கலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட மார்ச் 1 முதல் 7ஆம் தேதி மாலை 6 மணி வரை விருப்ப மனுவை பூர்த்தி செய்து அண்ணா அறிவாலயத்தில் உள்ள தலைமைக் கழகத்தில் வழங்கலாம் என தெரிவித்துள்ளார். விருப்ப மனுவுக்கான வேட்பாளர் விண்ணப்ப கட்டணம் 50,000ஆகவும் விண்ணப்ப படிவத்திற்கு 2,000 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோருக்கான விண்ணப்ப படிவங்கள் வரும் 19ஆம் தேதி முதல் வழங்கப்படும் எனவும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தேசிய பொறியியல் அகாடமியின் உறுப்பினராக சென்னை ஐஐடி பேராசிரியர் பிரதீப் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பொறியியல் துறையில் சர்வதேச அளவில் மிக உயர்ந்த அகாடமியில் 23வது வெளிநாட்டு உறுப்பினராக பேராசிரியர் பிரதீப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பொறியியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி, பொறியியல் இலக்கியத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகள், வளரும் தொழில்நுட்ப துறைகளின் முன்னேற்றங்களை செய்தல் ஆகியவை அடிப்படையில் அகாடமியின் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். வேதியியல் மற்றும் மலிவு விலை குடிநீர் தீர்வுகளை கண்டுபிடித்து செயல்படுத்தியதற்காக சென்னை ஐஐடியின் பேராசிரியர் பிரதீப்புக்கு இந்த கௌரவம் வழங்கப்பட்டுள்ளது. பத்மஸ்ரீ, சாந்தி ஸ்வரூப் பட்நாயக் உள்ளிட்ட விருதுகளை பேராசிரியர் பிரதீப் பெற்றுள்ளார். இவரது 100க்கும் அதிகமான கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமைகளும் உள்ளன. பாஜக ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் திருச்சி சூர்யாவிற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்க முடியாது என தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தனக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கக் கோரி திருச்சி சூர்யா சிவா தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் அவருக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்க முடியாது என அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி தண்டபாணி மனுதாரர் பற்றி நீதிமன்றத்திற்கு தெரியும் என கூறியதுடன் தற்போதைய சூழலில் 2 காவலர்களை ஒருவர் பாதுகாப்பிற்காக வைத்துக் கொள்வது ஃபேஷனாக மாறிவிட்டதாக தெரிவித்தார். காவல்துறை பாதுகாப்பு கேட்டு தாக்கல் செய்த மனுவை திருச்சி சூர்யா தரப்பு திரும்ப பெற்றுக் கொண்ட நிலையில் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி தண்டபாணி உத்தரவிட்டார். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்டில் ரோஹித் சர்மா மற்றும் ரவீந்திர ஜடேஜா சதமடித்து அசத்தினர். ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் 3வது டெஸ்டில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. ஜெய்ஸ்வால் 10 ரன்களிலும் சுப்மன் கில் ரன் எதுவும் எடுக்காமலும் ஆட்டமிழந்தனர். அடுத்து வந்த ரஜத் படிதார் 5 ரன்களில் ஆட்டமிழக்க இந்திய அணி சற்று தடுமாறியது. பின்னர் ஜடேஜாவுடன் ஜோடி சேர்ந்த ரோஹித் சர்மா நிதானமாக விளையாடி அணியை சரிவிலிருந்து மீட்டார். கேப்டன் ரோஹித் சர்மா சதமடித்து 131 ரன்களில் ஆட்டமிழந்தார். சிறப்பாக விளையாடிய ரவீந்திர ஜடேஜாவும் சதமடித்து அசத்தினார். அறிமுக வீரராக களமிறங்கிய ஷப்ராஸ் கான் அதிரடியாக அரை சதம் அடித்தார். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 326 ரன்களை சேர்த்தது. இதன் மூலம் இந்திய அணி வலுவான நிலையை எட்டியுள்ளது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 5 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வருகிறது. முதல் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 2வது டெஸ்டில் இந்தியா வெற்றி கண்டு தொடரை சமன் செய்தது. மத்திய அரசிடம் நிதியை பெற அரசுடன் இணைந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் முதலமைச்சர் பதிலுரை வழங்கினார். அப்போது அரசின் உரையை அப்படியே வாசிக்க வேண்டும் என்பது ஆளுநரின் கடமை என்றும் அரசு தயாரித்த உரையை ஆளுநர் படிக்காதது மக்களை அவமதிக்கும் செயல் என்றும் கூறினார். அரசியல் செய்யும் விதமாக சட்டப்பேரவையில் ஆளுநர் நடந்து கொண்டதாக நினைக்க தோன்றுவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெற்கு வளர்கிறது, வடக்கிற்கும் சேர்த்து வாரி வழங்குகிறது என்றும் கூறினார்.
மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் மெட்ரோ ரயில் பணிகள் தொடர்பாக ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். மெட்ரோ ரயில் வேண்டாம் என்று கூறி மோனோ ரயிலுக்கு குடிபிடித்தவர்கள் இன்று மெட்ரோ ரயிலுக்கு வந்திருப்பதில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு உங்களது ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தாலும் அதனை செயல்படுத்துவதற்கு நீங்கள் ஆட்சியில் இருந்தவரை முனைப்பு காட்டவில்லை. எங்களது ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் பணி ஆணைகள் வழங்கப்பட்டது, ஒப்பந்தங்கள் போடப்பட்டது, அனைத்து பணிகளும் தொடங்கப்பட்டது. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் மெட்ரோ ரயில் பணிகளுக்கான நிதி தொடர்பான கோரிக்கைகளை வைக்கிறேன். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான முதலமைச்சரின் பதிலுரையில் திருப்தி இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டப்பேரவையில் தனது உரையை நேரலையில் ஒளிபரப்புவதில்லை என்று குற்றம் சாட்டினார். திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் கனமழை பொழிந்தது. அந்த கனமழை பொழிகின்ற பொழுது அங்கே கடும் சேதம் ஏற்பட்டது. அந்த சேதத்திற்கு எவ்வளவு செலவு அரசின் மூலமாக செலவழித்தீர்கள் என்ற விவரத்தை கேட்டேன். அதுவும் அவர் பதிலுரையிலே தெரிவிக்கப்படவில்லை. அதேபோல 1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு என்ன யுத்திகளை கடைபிடிக்கின்றீர்கள்? 1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு இந்த அரசு என்னென்ன யுக்திகளை கடைபிடிக்கின்றது என்ற விவரத்தை சட்டமன்றத்திலே பதிலுரையிலே தெரிவிக்க வேண்டும். அதுவும் தெரிவிக்கவில்லை. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையரின் பதவிக்காலத்தை வரையறை செய்வதற்கான சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்திருத்த முன்வடிவின்படி மாநில தேர்தல் ஆணையர் 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை எது முந்தையதோ அதுவரை பதவி வகிக்கலாம். அவர் மீண்டும் அந்த பொறுப்பில் பணியமர்த்தப்பட முடியாது. தற்போது வரை 2 ஆண்டு காலத்திற்கு மாநில தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படலாம். பதவிக்காலம் முடிந்ததும் 2 முறை மறு நியமனம் செய்யப்படலாம் என்ற நடைமுறையே இருந்து வருகிறது. 2011ஆம் ஆண்டு மத்திய அரசு ஏற்றுக்கொண்ட பரிந்துரையில் மாநில தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் 5 அல்லது 6 ஆண்டுகளாக இருக்கலாம், மறு நியமனம் கூடாது என கூறியிருந்தது. மற்ற பல மாநிலங்களில் இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டிலும் மாற்றம் செய்வதற்கான சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் நடித்துக் கொண்டிருக்கும் கோட் படத்தில் AI மூலம் மறைந்த விஜயகாந்த் தோற்றத்தை பயன்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜயின் 68வது படம் உருவாகி வருகிறது. இதில் ஜெயராம், பிரபுதேவா, மோகன், பிரசாந்த், வைபவ், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்கின்றனர். பிரம்மாண்ட பொருட்செலவில் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பல இடங்களில் உருவாகி வரும் இந்த படத்திற்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் AI மூலம் மறைந்த விஜயகாந்த் தோற்றத்தை இந்த படத்தில் பயன்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக விஜயகாந்த் குடும்பத்தினரிடம் ஒப்புதல் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இருவருக்கும் இடையிலான நட்பின் உறவை அடையாளப்படுத்துவதற்காக கோட் படத்தில் ஒரு காட்சியை உருவாக்க இயக்குநர் வெங்கட் பிரபு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நடிகர் சிவகார்த்திகேயனின் 23வது படத்தில் நடிகை ருக்மணி வசந்த் நாயகியாக நடிக்க உள்ளார். AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 23வது திரைப்படம் உருவாகிறது. இப்படத்திற்கான பூஜை சென்னையில் நடைபெற்றது. இப்படத்தில் மிருணால் தாக்கூர் நாயகியாக நடிப்பதாக கூறப்பட்ட நிலையில் படக்குழு இதனை மறுத்துள்ளது. இந்நிலையில் பெங்களூருவைச் சேர்ந்த ருக்மணி வசந்த் நடிக்க உள்ளார். இவர் சப்த சாகரதாச்சே எல்லோ என்ற கன்னட படத்தில் நடித்துள்ளார். மேலும் ஆறுமுககுமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகும் படத்திலும் நாயகியாக நடித்துள்ளார்.